ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு வாரமாக எங்கே போனீங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னோட சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துருச்சுங்க. அதனால் ஒரு வாரம் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். வாங்க லாஸ்ட் எபிசோட் என்ன பார்த்துட்டு போனால், ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு போயிருப்பா. இதோட தான் நடந்திருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இப்போ வந்து டிஜி என்ன பண்ணுறான்னா, ஹீரோ வந்துட்டு பார்க்க வரான். பார்க்க வந்துட்டு என்ன என் பொண்ணை வந்து நீ ட்ரூ லவ் பண்ணுறியா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாரா. அதுக்கு ஹீரோ கேட்குறான், யார் உங்கள் பொண்ணு, அது வந்துட்டு உங்கள் பொண்ணே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். அவள் ஏன் பொண்ணு தான், இதுக்கப்புறம் அவளும் சரி நெப்பாவும் என் கூட தான் இருக்க போகிறாங்க. உண்மையிலே நீ ட்ரூ லவ்வாக இருந்தால் எந்த அளவுக்கு நீ போராடுறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையே என் பொண்ணு லவ் பண்ணா பார்ப்போம், நீ என் பொண்ணுக்காக என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டு போகிறாரு. ஹீரோவா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் பெருசாக அவன் எடுத்துக்கல. இந்த ஆள் இப்படி தான் பேசுவான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அம்மாவே வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கடத்திட்டு போகிறாங்க. இங்கே வீட்டில் வந்துட்டு பாட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வராரு. வந்துட்டு இந்த மாதிரி நெப்பாவும் என் பொண்ணும் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்காக வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருப்பார்ல அப்பப்போ, ஸ்நாக்ஸ்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்களா. பாட்டி வந்துட்டு சரி அங்கே வை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ரெண்டு பேருமே ஆளு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இங்கே வந்துட்டு ஹீரோயினுமே வரல. அவன் வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்களே. ஸோ அது கிஃப்ட்டில் என்ன இருக்குது சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா, இதுக்கப்புறம் உன்னோட பொண்ணும் சரி என்னோட நெப்பம் வந்துட்டு என் கூட தான் இருப்பாங்க, நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊரோட பிளேஸை சொல்லி கொடுத்துருப்பான். இது பார்த்தாலுமே இவனுக்கு சீரியஸாக எடுத்துப்பான் ஹீரோ. ஸோ கரெக்டாக அவங்க அப்பாவுமே வந்துட்டு ஹீரோ பார்க்க வரும். நைட்டு ஃபுல்லாக ஆளை காணுமேன்ட்டு. அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி டிஜே இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அவர் தான் அழைச்சிட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து உடனே கிளம்பலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணால் ட்ரிப்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்புறான். இங்கே பார்த்தீங்கன்னா மைக்கிற நிலைமையில் இன்னுமே வந்துட்டு அவங்க அம்மா பொண்ணு இருக்காங்களா. அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தோன்னே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் டிஜே வந்து நிற்கிறான். என்ன பண்ணி வச்சிருக்கேன், எதுக்கு வந்து எங்களை அழைச்சிட்டு வந்தேன்ட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு உனக்கு பசிக்கும், ஃபஸ்ட்டு சாப்பிட்டு இந்த இடத்தெல்லாம் சுற்றி பாரு, ரொம்ப அழகாக இருக்கும், அந்த பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக கடல் மாதிரி இருக்குமா. உடனே வந்துட்டு ஹீரோயின் கேட்பா, இது எந்த பிளேஸு, எங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்பாவும் நீ அதுக்கப்புறம் நெப்பா அம்மா 3 பேரும் இங்கே தான் வந்துட்டு வாழ போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ போகிறது இந்த பிளேஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவன் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இங்கே வந்து நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினோட அப்பா வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அவர் கேட்குறாரு, உண்மையிலேயே என் பொண்ணு லவ் பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறாங்களா. சரி எப்படியாச்சும் டிஜேலேருந்து காப்பாற்றி என் ஒய்ஃபையும் உன்னோட லவ்வரையும் அழைச்சிட்டு வந்துடலாம், என் பொண்ணையும் அழைச்சிட்டு வந்துடலான்ட்டு கிளம்புறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்லாமல் கிளம்ப போயிருப்பானே. ஸோ அந்த நர்ஸ் வந்து பர்சனலாக நர்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து சாரி கேட்குறாங்க. ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த லெட்டர் வந்து கிடச்சிருக்க ரூமில் கடந்திருக்குன்னு. அவன் வந்து பெரிய ஒரு ரவுடி தானே இந்த டிஜேங்கிறவன். ஸோ என்ன பண்ணுவாங்க, போலீஸ் லெவலெல்லாம் போய் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்தோன்னு ஷைனிங் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2 பேருமே கிளம்பி வந்திருப்பாங்க. இந்த மாதிரி என் பொண்ணை வந்துட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, யார் உன் பொண்ணு, யார் ஹீரோயின் வந்துட்டு உன் பொண்ணா, நெப்பா வந்து உன் பொண்ணாட்டியா, அப்போ அன்றைக்கி விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பைலட்டு நீ வந்துட்டியா, பரவாயில்லையே உன் லவ் ட்ரூ லவ் தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். இந்த பாரு என் மனைவியும் என் பொண்ணையும் என்கிட்ட விடு, தேவையில்லாமல் பண்ணாத, நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறக்கும் போது யார்டா உன் மனைவி, பாதிலே விட்டுட்டு போனதானே, உன் பொண்ணையும் மனைவியும் பாதிலே விட்டுட்டு போனல, நெப்பா சொல்லு நெப்பா, அவன் பாதிலே உன்னை விட்டுட்டு போயிட்டா தானே, அவனை நீ வெறுக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிஜே வந்து கேட்பாரு. அவங்க அமைதியாகவே இருப்பாங்க. பார்த்துக்கோ அவள் அமைதியாக இருக்கா அப்படின்னா அவளுக்கு வந்து நான் பிடிக்கல தான் அர்த்தம், இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக இங்கே தான் இருக்க போகிறோங்கும் போது அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு, ஏன்னா இவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காண்டு. இவங்களுக்குமே கோவம் வருது, இவன் என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்கான், சுற்றி வேற ஆட்களாக இருக்காங்க, அவங்க ஆட்களாக இருக்காங்களா. இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, இந்த பேர் ஒழுங்காக வந்துட்டு ஒய்ஃபையும் பொண்ணையும் விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நெப்பா வந்து பேசுகிறாங்க, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, யார் சொன்னா நம்பர்லாம் இங்கே வந்துட்டு வாழ போகிறோம், எனக்கு உண்மையில எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது, என்ன என் பொண்ணையும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறாங்களா. அப்போ அப்படியே வந்து ஃபைட் வந்து ஆரம்பிக்குது. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வீடுடும் இல்லைனா வந்துட்டு போலீஸை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். சரி ஒன்று பண்ணலாம், நீ என்கிட்ட இருந்து ஜெயிச்சு சண்டை போட்டு உன் பொண்டாட்டி பிள்ளையை வந்து நீ கூட்டிகிட்டு போ, இல்லைனா நீ சப்போஸ் நீ தோத்துட்டானா இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பா கிட்ட வந்து சவால் விடுறாங்க. அவருக்கு இந்த மாதிரி சண்டைலாம் போட தெரியாதுல்ல, வந்துட்டு பெரிய ரவுடி தானே இந்த டிஜே. அவர் என்ன சொல்லணும், ஓகே என் ஒய்ஃப்காக நான் வந்துட்டு என் ஒய்ஃப்க்கும் என் பொண்ணுக்காகவுமே நான் சண்டை போடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. உனக்கு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நம்மளுக்காக வந்துட்டு ஏன்னா ஒரு ரவுடி கிட்ட போய் சண்டை போட்டால் எது வேணாலும் ஆகலாம்ல. அப்புறம் வந்துட்டு ஒத்துக்கிட்டு போய் சண்டை போடுறாங்க. 2 பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து டக்குனு பாதிலே வந்து போலீஸ் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இவர் 2 பேரும் அடிச்சுட்டு கீழே விடுவாங்கல்ல. அப்போ நெப்பா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, டிஜே கிட்ட போகாமல் தன் ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கே தான் அவங்க அக்கறையாக வந்துட்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து டிஜே பார்த்துட்டு
அவனுக்கு ரொம்ப இதாகிடுது. ஏன்னா அவன் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க எடுத்திருப்பாங்க, நம்ம மேலே தான் கொஞ்சம் அக்கறை இருக்கும் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை போய் பார்ப்பாங்க. அதுலேயே அவர் வந்து அப்படியே உடஞ்சி போயிடுவார். அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இப்போதைக்கு ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்காக நீ உயிரை விடத்துக்கு போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாட்டி வந்து திட்டிட்டு இருக்காங்களா. அப்போ மாமனார் ஃபியூச்சர் மாமனார் அவரை வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா இப்போ தான் புரிஞ்சுக்கிறா உண்மையிலேயே இவருக்கு நம்ம மேலே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா சாரி கேட்குறா. இத்தனை நாள் வந்து ஹர்ட் பண்ண மாதிரி தானே பேசியிருப்பா. ஸோ இப்போ வந்து சாரி கேட்குறா. அவரும் வந்துட்டு பரவாயில்லம்மா, நீ அட்லீஸ்ட் என்னை வந்துட்டு இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிறியே, நீயும் சரி ஆக்டர் சார் 2 பேர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெப்பா கிட்டேயுமே சாரி கேட்குறாரு. அப்போ ஹீரோயின்ட்ட வந்து கேட்குறாரு, என் பொண்ணை என் கூட வந்துடுறியான்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் இப்படி இருந்துக்கிறேன், இந்த மிடில் கிளாஸ்லேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்லம்மா, எப்பயுமே நான் உனக்கு வந்து மாரல் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு வந்துட்டு அவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெப்பா கிட்ட வந்துட்டு கேட்குறாரு, நெப்பா நீ என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு உயிர் கொடுக்குற அளவுக்கு வந்து போயிருக்காருல்ல, உடனே வந்துட்டு சாரி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. ஒரு வழியாக இந்த 3 ஃபேமிலி இந்த 3 பேருமே ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சேர்ந்துடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா மெடிசன் எதுவுமே வந்துட்டு எடுத்துக்கவே மாட்டேங்கிறான், அப்படியே இருக்கானா. அப்போ வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிங்கலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாட்டிக்கிட்ட. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், அந்த பொண்ணை வந்து கூப்பிடுங்க. ஹீரோக்கு ஒரு நர்ஸாக பர்சனல் நர்ஸாக வந்துட்டு கூப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் அந்த பொண்ணை வந்துட்டு பழகி பாருங்கள், நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற போனால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. பட் பாட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு, அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், நம்ம வீட்டிலேருந்து ஒரு பையனை வந்துட்டு அந்த வீட்டில் இருக்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணலான்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி அது வந்து நடக்காமல் போயிடுச்சு, அட்லீஸ்ட் சாய் விஷயம் ஏதாச்சும் நடக்கணும் அப்படிங்கும்போது அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள் எப்போவுமே வந்துட்டு ஃபேமிலி ரெப்புடேஷன் பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து செட் பண்ணுறீங்க. எங்கள் கூட வந்துட்டு சாதாரணமாக எந்த பசங்களும் பழக மாட்டாங்க, எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, நாங்கள் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கத்துக்கவே முடியலன்னு சொல்லி ஹீரோட டாக்டர்னு இருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்துட்டு கேஷுவலாகவே இருக்கோம்ல, இந்த மாதிரி நீங்கள் பேலஸில் இருக்க ஒன் ஆஃப் த பிரின்சஸ் பசங்க உங்ககிட்டலாம் வந்துட்டு பேச முடியாது பழக முடியாது, எல்லாருமே எங்கிட்ட தள்ளி இருக்காங்க, ஏன் ஒரு உமனை டேட் பண்ணால் கூட நீங்கள் செட் பண்ணுற உமனை தான் டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ரூல்ஸ் போடுறீங்க, எங்கள் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து ரூபா வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கா. அப்புறம் அவங்களாம் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ பேசுகிறா, என்ன பண்ண போறீங்க இந்த மாதிரி ஜாய் வீட்டுக்கு வந்துட்டாராமா அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. பாட்டிலாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல். இங்கே நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ஃபிலிம் நடிச்சிட்டு இருந்தப்பால் அது வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த 4 மருமகளும் நம்ம ஹீரோயினை வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு போகிறோம். அப்போ வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாட்டி வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு பர்சனல் நர்ஸாக வந்துட்டு உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நீ வாமா வீட்டுக்கு வா, நாங்களாம் இருக்கோம், நீ வந்துட்டு நல்லபடியாக நடந்துக்கோ, அவங்களுக்கு நல்ல ஒரு அப்ரோச் பண்ணுனா உனக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் நினைப்பாங்களே இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது, நமக்கு சாய்க்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து கொடுக்கும்போது சாய் எந்த அளவுக்கு ஒன்று லைக் பண்ணியிருக்கான்னு பாருன்னு ஒரு ஃபோட்டோக்கு படி ஹீரோ வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துருமே அவன் படித்து பார்க்குறான். அவன் என்ன சொல்லியிருப்பான், நான் உலகத்திலே வந்துட்டு என் வேலையும் ஒன்று இதை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பானே. இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு யாருக்காக இவன் பதிலாக வந்துட்டு போனது பரவாயில்ல, இறந்து போகலான்னு போயிருப்பானா. அது எல்லாமே இப்போ ஹீரோனுக்கு தெரிஞ்சோடனே ஹீரோயின்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு வந்துட்டு சாய் லவ் பண்ணுறான், நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கும்போது இவன் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க போகிறா. ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு அண்ணி கேட்குறா, என்ன ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாளா, ரொம்ப சந்தோஷம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போகும்போது உடனே இவன் வந்து போவாளா. அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்வானா. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து குடிஞ்சு பார்ப்பா. டக்குன்னு என்ன பண்ணுவான்னா கிஸ் பண்ணிடுவான். இதை பார்த்துமே அண்ணி வந்துட்டு நாட்டி பாய் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு சிரிப்பாங்க. இப்போ பர்சனல் நர்ஸாகவே ஹீரோக்கு வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து போட்டாங்க. வீட்டுக்கும் போகிறாங்க. இந்த பாட்டிக்கா ஓகே நம்ம வந்துட்டு கன்சல்ட் பண்ணியிருக்கோம். பெரிய பாட்டி வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஆனால் சின்ன பாட்டிக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை. இங்கே ஹீரோ கூட்டி வர்றது எல்லாமே இவளுக்கு வந்து தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ மெடிசன்லாம் எங்கே இருக்கும், பாட்டிக்குள்ள மெடிசன் இப்போ ஹீரோக்குள்ள மெடிசன்லாம் கபோர்டில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பெரிய மருமக வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ சின்ன பாட்டி வந்து சொல்கிறாங்க, நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியும்ல, ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான் ரூபா கல்யாணம் பண்ணுறதுக்கு, நீங்கள் நர்ஸா மட்டும் தான் வந்திருக்கு, இந்த வீட்டு மருமக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஹீரோயினை வந்துட்டு எனக்கு புரியுது, நான் வந்து ஹீரோக்காக தான் வந்து அவங்க சாப்பிடணும், அதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு பர்சனல் நர்ஸ் மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறான். புரிஞ்சா சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்துட்டு அப்பாவும் அண்ணனும் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வராங்க. வேலைக்காரங்க வந்துட்டு யாருன்னு கேட்குறாங்களா, இந்த மாதிரி குவானை பார்க்க வந்திருக்கவங்க போது அப்படியே அவங்க வந்துட்டு உள்ளார தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து போக சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்துட்டு இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு லப்பர் ஃபேக்ட்ரியோட ஓனர்னு அவங்க பாட்டிக்கு தெரியுது. ஓகே பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இவங்களோட கம்பெனிக்கு வந்து பாட்டியோட கம்பெனிக்கு வந்துட்டு இவங்க கம்பெனிலேருந்து நிறைய வந்துட்டு
ஸ்டாக்லாம் போகுது அப்படின்ட்டு பாட்டி வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இங்கே இருக்க ஒரு பையன் மட்டும் தான் இருப்பானா, ஒரு பேரனை இன்ட்ரோ பண்ணுறாங்க. அப்போ வந்து ஆட் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு 2 பேருமே நல்ல பழக்கமாக இருக்குது. 2 பேருமே வந்துட்டு இங்கிலாண்டில் வந்து படிச்சிருப்பாங்க போல். ஆட்டை வந்துட்டு நான் பார்த்துருக்கேன், அப்ராடில் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி இங்கே எது விஷயமா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கும்போது என் பொண்ணை பக்கம் வந்து அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பொண்ணா அப்படின்ட்டு 2 பாட்டியுமே கேட்குறாங்க. ஆமாம் என்னோட பொண்ணு குவான் இருக்காள் அப்படிங்கும்போது அப்போ கரெக்டாக ஹீரோயின் வரா. அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. அதான் வந்து அப்பாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால. 2 பாட்டியும் பார்க்குறாங்க, என்னது இவ்வளோ பணக்கார விட்டு பொண்ணா இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் குவான் வந்து என்னோட பொண்ணு, ஆட் வந்து என்னோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா இவ வந்துட்டு ஆனாத அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க, அம்மா மட்டும் தானே இருக்குண்டு. அப்போ தான் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் என் பொண்ணை விட்டு ஒரு இடத்துல நான் போயிட்டேன், இப்போ நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு அவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நான் குவான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, என்னோட சொத்து எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அவள் தனியாக இருக்கா. ஆனால் சொல்ல போனால் ஆட்டுக்கும் குவானுக்கு தான் என்னோட சொத்து எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆட் சொல்கிறான் என்னோட தங்கச்சி ரொம்ப நல்ல கேரக்டர், நான் கூட வந்துட்டு அப்போலேருந்து பழகிட்டு இருக்கேன், அவன் வந்துட்டு காசுக்கு எதுக்குமே வந்துட்டு ஆசைப்பட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அங்கிள் நாங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணன் இருக்கார்ல அவரும் சொல்கிறாங்க. அப்போது வந்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கிட்ட பேசணுங்கிறாங்க. சரி போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க 2 பாட்டியுமே. அப்போ வந்து சின்ன பாட்டிக்கு வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு இந்த கேமிங்லாம் விளையாடுவாங்க போல், கார்ட்ஸ் விளையாடுவாங்க போல். நம்ம ஊரில் இல்லீகல் மாதிரி அந்த ஊரில் இல்லீகல். ஸோ வீட்டுக்கு தெரியாமல் தான் போயிட்டு வருவாங்க. இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குவானை வந்துட்டு எல்லா அண்ணன்கிட்டையுமே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பேச வைக்கிறான். எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பாட்டி வந்துட்டு விளையாண்டு வந்துட்டு பார்க்குறாங்க, என்னடா இது ஃபேமிலியே ஒரு அளவுக்கு இந்த பொண்ணுகிட்ட க்ளோஸ் ஆகிடும் போல் அப்படின்னு சொல்லி சின்ன பாட்டி வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, அவங்களுக்கு குரூப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு அண்ணன் ஃபேமிலி இருக்காங்களா, ஒவ்வொரு அண்ணன் பேர்கிட்டையும் போயிட்டு எங்கள் பேர் எப்படி இருக்குது, உங்களை மாதிரி நாங்களும் ஃபியூச்சரில் பயங்கர ரொமான்டிக்காக இருப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ணனுக்கும் சரி அன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு குவான் கூட சேரணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு கண்டிப்பாக பாட்டி வந்து புரிஞ்சுப்பாங்க, குவானும் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஹீரோக்கு வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணுற மட்டும் தான் அவளோட தாட்டு. இந்த கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவளுக்கு தெரியல, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கா. அப்பப்போ பாட்டிக்குமே மருந்து பெற்று கொடுப்பாளா. அப்போ பாட்டி கேட்பாங்க, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு தெரியும்லமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாட்டி கேட்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு பெரிய பாட்டி ஹீரோ வந்துட்டு சாப்பிடாம மெடிசன் எடுக்காமல் இருக்காரு, ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு பர்சனல் நர்ஸாக மட்டும் தான் வந்திருக்கேன், என்னால் ஹீரோட கல்யாணம் வந்துட்டு பிரேக் ஆகாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். எப்போதும் போல் ஹீரோக்கு வந்துட்டு ஊட்டி வர்றது, சாப்பாடு வந்து கொடுக்குறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாள். அப்போ வந்துட்டு ரூபா வருவா. ஹீரோக்கு வந்து பிடிச்ச சிக்கன் சூப் கொண்டு வருவாள். அப்போ ஹீரோயின் ஊட்டி விடுறத பார்த்துட்டுமே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுவானா எந்திரிச்சு போப்பாப்பா. அப்போ ஹீரோ வந்துட்டு கையை பிடிச்சிட்டு இல்லை நீ இங்கே உட்காந்துருன்னு சொல்லுவாள். அப்போ கேட்பா, அவங்களுக்காக நான் சிக்கன் சூப் கொண்டு வந்திருக்கேன், நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்பா. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா இல்லை நீ வச்சுட்டு போ, இந்த மாதிரி குவான் வந்து எனக்கு சர்வ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு அப்படியே ஃபேஸ் மாறும். அப்போ கேட்பா, என்ன அப்போது என்னோட இடத்துல வந்துட்டு நீங்கள் குவானை தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவானா, சாரி ரூபா, எனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்து சொல்லிட்டுருப்பா, சொல்லி அழுதுட்டுருப்பா. அவங்க அக்கா வந்துட்டு இந்த ஃபேமிலி இப்படி தான், அவங்க வீட்டில் இன்னொரு அண்ணனை வந்து இந்த பொண்ணு பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும், அதை வந்து கேன்சல் ஆகிருக்கும். அதனால் அவங்க ரொம்ப காண்டில் இருக்காங்க. இங்கே சின்ன பாட்டி வந்துட்டு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்ட்ஸ் விளையாடுவாங்கள்ல, அது வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது, அந்த ஊரில் வந்து விளையாடக்கூடாது போல். ஸோ ஸ்டேஷனில் வைக்கும் போது அங்கே 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ, அவங்களாம் வீட்டிலேருந்து பேல் எடுக்க வருவாங்க. இந்த பாட்டி தான் வீட்டில் வந்து சொல்லவே இல்லைல்ல, தான் வீட்டிலேருந்து யார் வந்து பேல் எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் தான் வந்திருப்பா. ஸோ அந்த பாட்டி வந்து கேட்குறாங்க, எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி அங்கே ஒரு சோன்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்குற பொண்ணு இருப்பா, அவளுக்கு தெரியும் போல அவள் வந்து சொல்லியிருப்பா, இவங்களுக்கு வந்து செப்பல் வந்துட்டு கலருமா, ஸோ வந்துட்டு சரி பண்ண போவாளா, இல்லைம்மா வேண்டாம் பரவாயில்ல, இந்த விஷயம் நீ யார்ட்டும் சொல்ல மாட்டேலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. இல்லை பாட்டி நான் சொல்ல மாட்டேன், சரி நம்ம இங்கே நின்று பேச வேணாம், யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேல் எடுக்கிறதுக்கு சம் அமௌண்ட் வேணும். ஸோ ஏதுமா கொடுத்தங்கும் போது நான் வந்துட்டு பார்ட்னர் ஆயிடுச்சுன்னா அதில் அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அது வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாள். அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடும், நம்ம வீட்டிலேருந்து இந்த பொண்ணு வந்து நம்மளை எடுத்திருக்காளே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து உனக்கு எப்படி தான் பணம் தேவைப்படும்னா இந்த பணத்தை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பேல் எடுத்த பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. ஹீரோயின் வந்து வேணா பாட்டின்னு சொல்லுவாள். இல்லைம்மா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரூபா வந்துடுவா. என்னடா நம்மளுக்கு சின்ன பாட்டி தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ வந்து அவங்களுமே வந்து ஹீரோயின்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஹீரோக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்லாம் கொண்டு வந்துட்டு கொடுப்பா. சரிம்மா வை உட்காருங்கும் போது இவ கேட்பா, நீங்கள் வந்துட்டு குவான் கூட க்ளோஸ் ஆகிட்டீங்களான்ட்டு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உட்காரு காஃபி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. இவளுக்கு டவுட் வந்துடும். வீட்டுக்கு வந்து அக்காட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு குவான் கூட வந்து க்ளோஸ் ஆகிறாங்க, சொல்லப்போனால் இந்த சின்ன பாட்டி கூட க்ளோஸ் ஆகிட்டாங்க, இப்போ இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க போல், நாளைக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன பண்ண போகிறான்னா பெரிய பாட்டிக்கு வந்துட்டு ஹீரோயின் தானே டேப்லெட்லாம் கொடுத்துட்ருக்கா, ஸோ அந்த டேப்லெட்டை மாற்றி அதில் வந்துட்டு விஷத்தை வச்சிடலான்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு மெடிசனை வச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போகிறா. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு வந்துட்டு கால் வருது. அந்த கால் என்ன விஷயம்னு தெரியல, உனக்கு கேட்டுட்டு வீட்டுக்கு வராரு.
சின்ன பாட்டி வராங்க. இவ இப்போ தான் உள்ளார வந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு எப்போதும் வரும்போது திங்ஸ் எடுத்து வருவாள். ஸோ வந்து வச்சுட்டு இருக்காளா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு பெரிய பாட்டிக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு போகிறத வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு சுவான்னு ஒரு பொண்ணு வேலைக்கார பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு பாட்டிக்கிட்ட வந்துட்டு ஏதோ சொல்லிட்டு போகுது. அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ண இப்போதான் போல் வந்து மெடிசன் வந்து கொடுக்க வரா. பாட்டி வந்துட்டு வச்சுட்டு போமா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறா. அவங்க போகும்போது ரொம்பவே தேங்க்ஸ்மா, நீ என்னையுமே சேர்த்து பார்த்துக்கிறல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஓகே பாட்டின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் மெடிசன் கொடுக்குறான். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி மாத்திரை சாப்பிட்டாங்க போல், அவங்களுக்கு அப்படியே மயக்கம் வருது, என்னமோ பண்ணுது. கத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக டாக்டர் என்ன இருக்கானா அவன் வந்துடுறான். அவங்கள வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க வராங்க. யாரும் பாட்டிக்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெடிசனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் என்ன இருக்கார்ல அவர் வந்து சொல்கிறார், என்ன கொடுத்தேன் என் பாட்டிக்கு வந்து நீ என்ன மெடிசன் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ரூபா அப்படியே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒன்று பெரிய என்ன சொல்கிறாரு, நீ வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணாமலே என்ன தப்புன்னு தெரியாமலே எதுக்கு வந்து நீ ஹீரோயின் அடிக்கிறேன்னு கேட்கும்போது இவ தான் பாய்சன் வந்துட்டு ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ வந்து சின்ன பாட்டி சொல்கிறாங்க, என்ன ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன், இப்போ தான் நான் நல்லவெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இல்லை குவான் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு ஹீரோ வந்து சப்போர்ட் பண்ணுறான். குவான் பண்ணதுக்கு என்ன ரீசன் இருக்கணுங்கும் போது என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அவங்க லவ் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்துட்டு பாட்டி தானே, ஸோ பாட்டியை போட்டு தரலாம் தான் இவ வந்து பாய்சன் கொடுத்துருக்கா போல அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்துட்டு ஒரு அண்ணன் சொல்கிறான், ஓகே போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம், அப்போ தான் வந்து தெரியும், நம்மளே வீட்டுக்குள்ளேயே பேசிக்க வேணாம்னு சொல்லிட்டு அண்ணனுங்கெல்லாம் முடிவு பண்ணி போலீஸ் கால் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி வந்துட்டு நல்லபடியாக தான் வராங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்களா. இது பாட்டியை பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கும். பாட்டி உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்களா. இல்லை எனக்கு ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க, சுவா நீ சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்களா. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த வேலைக்கார பொண்ணு வந்துட்டு இந்த வில்லி கலருப்பா வந்துட்டு டேப்லெட்டை வந்து மாற்றி வச்சிருப்பாள். அதை வந்துட்டு கிச்சன்லேருந்து பார்த்துருப்பா இது வந்துட்டு டேப்லெட்டை மாற்றி வச்சு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதை வந்துட்டு இங்கே சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி அவள் பண்ணுறா, இது நடக்க போது நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மூலியமாக ஃபோன் போயிருக்கோம். அதான் அவன் வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சவருமே சின்ன பாட்டிக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுது. ஏன்னா ரூபா வந்து ரொம்ப ஹோப்பாக வச்சுருக்குது அவங்க தான். அவங்க அப்படியே பார்க்குறாங்க, இவனே இல்லை பாட்டி நான் அப்படிலாம் பண்ணல, நம்புங்க, இந்த சுவா வந்துட்டு ஏதோ பொய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கிட்ட போயிட்டு நான் அப்படிலாம் பண்ணலை, என்ன ப்ரூஃப் இருக்குது, நான் தான் வந்துட்டு மாற்றி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த மாதிரி லோ கிளாஸ் லேடி பேச்செல்லாம் கேட்காதீங்கும் போது ஓகே உன்னோட பேக்கை கூட அந்த பொண்ணு சொல்லுது பர்ஸில் தான் வந்துட்டு மற்ற எக்ஸ்ட்ரா மெடிசன் எடுத்து வச்சாங்கன்ட்டு. ஸோ பர்ஸை வந்து செக் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அதில் எந்த டேப்லெட்டுமே இல்லை. அப்போ வந்து ஓகே சாரி தெரியாமல் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ வந்துட்டு ஒரு அன்னிக்கு மட்டும் டவுட் இருக்குது, அந்த பத்திரிக்கை மாதிரி இருக்குது, ஸோ நான் இதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன், இல்லை குடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சிருப்பாளா. அப்போ பார்த்தீங்கன்னா மாற்று மருந்து கொண்டு வந்து மாத்திரையை மாற்றிருப்பாள். ஸோ அந்த மாத்திரை ஃபுல்லாக கீழே விழுது. அப்போ தான் தெரியுது இவ தான் பண்ணியிருக்காங்க. அப்போ சின்ன பாட்டி வந்து சாரி கேட்குறாங்க, ஹீரோயின்ட்ட தெரியாமல் பண்ணிட்டேன். பெரிய பாட்டியும் சாரிம்மா, சில பேர் ஒன்று சந்தேகமாக பார்த்துருப்பாங்க, என்னை நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை ஹீரோயின் வந்து பரவாயில்ல பாட்டி அப்படின்னு சொல்கிறா. இந்த வீட்டுக்கு மருமகன் நீ தான் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. இதை கேட்டணுமே வந்துட்டு இவளுக்கு பிடிக்கவே இல்லை. ரூபா வந்துட்டு கத்துறா, முடியாது இந்த வீட்டுக்கு நான் தான் மருமகன் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன், நீங்கள் வந்துட்டு அவளை பார்க்கக்கூடாதுன்னு தான் பண்ணேன், ப்ளீஸ் டாய்பி என்னை வந்துட்டு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகுறா. ஹீரோ அப்படி தான் நிற்கிறான். அங்கே இருக்க ஒவ்வொரு அண்ணிக்கிட்டையும் அண்ணன்கிட்டையுமே வந்து கெஞ்சிராளா, இவளுக்காக தான், இந்த லோ லெவல் உமனுக்காக தான் என்னை இதை மாதிரி பண்ணுறீங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், பாட்டி சின்ன பாட்டி உங்களுக்கு எனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. சின்ன பாட்டிக்கு செம்ம கோவம், நீ வந்து ஆக்டிங்காக விடுற அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அரைஞ்சிட்டு நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ, இந்த பேலஸை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துடுறான். இவளுக்கு என்னன்னா ரொம்ப அவமானப்பட்ட மாதிரி இருக்குது. மயக்க போட்டு விழுந்திருப்பா. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கோம்ல. இப்போ வந்துட்டு இவ வந்துட்டு ரொம்ப ப்ரெஷரில் இருக்கா, அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்துட்டு இந்த அளவுக்கு போவான்னு நினச்சி பார்க்கல, தப்பு தான், பாட்டிக்கே விவசாயிக்கு நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்குமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இது வேலை பார்த்து வந்து அக்காவும் தங்கச்சியும் தான். ஸோ உங்கள் ஃபேமிலி வந்து எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, அதுக்கு என்ன ஈடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. ஆமாம் ப்ராமிஸ் பண்ணி பெரிய கொடுத்தாங்க, அது வந்து எங்கள் பக்கத்தில் வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா பார்க்க வராங்க. மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் எங்கள் அப்பா கொடுத்த ப்ராமிஸ்க்கு நான் உங்களுக்கு வந்து நான் லேண்டும் எங்களுக்கு நிறையா வருமானம் வர ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பிஸ்னஸ் ரெண்டுமே உங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. அதை வந்து இவர் வாங்கிக்கிறாரு. ரெண்டாவது வந்து ரூபாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கும் அதுக்கப்புறம் பிமுக்கு கல்யாணமே நடந்தது போல் அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. இதனாலுமே வந்து ரூபா பற்றி ஃபீல் பண்ணிட்டு ரூபா இந்த மாதிரிலாம் பண்ணதெல்லாம் காரணம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா. இதனால பிமுக்கு வந்துட்டு ஒரு 1000 தான் இருந்தாலும் ரூபா பண்ணது தப்பு தான், பட் வந்து நமக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா ரூபா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஒரு மென்டல் மாதிரி ஒரு மாதிரி போயிடுறா, அழுதுகிட்டே இருக்கா, சிரிக்கிறா, அதே மாதிரி ஒரு மாதிரி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பசங்க இருக்காங்கல்ல, அதில் வந்துட்டு இந்த பையன் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கான்.
பண்ண போகிறான். அவன் ஆசை வந்து பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கும். அது வந்து நல்ல பிரம்மாண்டமாக போயிருக்கும். ஸோ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு அவார்டு கிடைக்கும். டேரக்டர் மாமா அங்கிள் இருக்கார்ல, ஸோ அவருக்குமே வந்துட்டு அவார்டு கிடைக்கிது. ஹீரோ வந்து அப்படியே ரசிக்கிறான் ஹீரோயின் வந்து நடந்து வரதை பார்த்தா. அவர் அப்போ நெப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து சேர்ந்துறாங்க. பாட்டி வந்துட்டு அன்றைக்கி நான் தப்பாக பேசினதுக்கு சாரிமான்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வந்துட்டு இவங்க ரொம்ப பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனை தான் காட்டுறாங்க. ஜூன் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம். அப்படியே அவள் கல்ல தண்ணியே வருது. அப்போ வந்துட்டு ஆட் கேட்குறான், என்னாச்சு ஏன் அழுகிறேன்ட்டு. இது வந்து ஹாப்பி டியர்ஸ் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். சரி இந்த கர்ஷிஃப் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். நிறைய பேர் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஃப்ளவர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவன் வந்து பொக்கே கொண்டு வந்திருப்பானா, ஸோ இதுவும் என் நமக்கு தான் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஜூன் வந்துட்டு என்னை பார்க்க வரப்பெல்லாம் நீங்கள் பூ வாங்கிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்கும்போது, சாரிம்மா இந்த பூ வந்து உனக்கு கிடையாது, நான் வந்து குவான்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, ஓ அப்போது எனக்கு இல்லையா சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஒரு செல்லமாக அடிச்சுக்கிறாங்க. இவங்களும் நல்ல பேராக தெரியுறாங்க. குட்டி பசங்க 2 பேருமே வந்துட்டு நானும் பைலட் ஆக போகிறேன், நானும் நர்ஸ் ஆக போகிறேன்னு சொல்லி அவங்களோட ட்ரீம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ சித்தி வந்து நல்லா படிங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் லாஸ்ட்டுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேருக்குள்ள நான் வர மாட்டேன்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்குது. பேலஸில் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. பேராக வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு வந்து 4 அண்ணன் இருப்பாங்களே, ஸோ அவங்கவுங்க பேரோட வந்துட்டு அழகாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதோட ஹாப்பியாக இந்த ட்ராமா வந்து முடியுது கைஸ். இல்லை 4 அண்ணன் இருக்காங்க. 4 அண்ணனுக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு அந்த ட்ராமாவும் அப்லோட் பண்ணுறேன். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்ராமா வந்துட்டு போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அந்த ட்ராமா நான் சர்ச் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இல்லைனா சப்டைட்டில் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் சொல்லி நான் போடாமல் இருக்க மாட்டேன் கைஸ். இதோட இந்த ட்ராமா முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ட்ராமாவோட பார்க்கலாம். ப்ளீஸ் நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.